இன்னைக்கு நாம இயக்குனர் பாலாவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இயக்குனர் பாலா பழனிசாமி ஜூலை 11, 1966 தேனி மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார். இவர் தமிழ் திரைப்பட இயக்குனர் ஆவார். அமெரிக்கன் கல்லூரியில் கல்வி பயின்றவர். டைரக்டர் பாலு மகேந்திராவிடம் இருந்தவர். இவர் இயக்கிய பிதாமகன் திரைப்படத்தில் விக்ரம் நடித்ததற்காக அவருக்கு இந்திய தேசிய விருது கிடைத்தது. இவர் பி ஸ்டுடியோ என்ற பெயரில் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் வைத்துள்ளார். நான் கடவுள் என்ற திரைப்படத்திற்காக 2008 சிறந்த திரைப்பட இயக்கத்திற்கான தேசிய விருதை பெற்றுள்ளார். மேலும் ஃபிலிம்ஃபேர் விருது, விஜய் விருது, தமிழ் 22வது சினிமா எக்ஸ்பிரஸ் விருது என பல விருதுகளை பெற்றுள்ளவர் இயக்குனர் பாலா. 2004 முத்துமாலை என்பவரை மணந்திருக்கிறார். இவர்களுக்கு ஒரு பெண் மகள் உள்ளார். 18 வருட திருமணத்திற்கு பிறகு 2022 பாலாவும் முத்துமாலாவும் விவாகரத்து செய்துள்ளனர். மேலும் இயக்குனர் பாலா தமிழ் சினிமாவில் புரட்சியை ஏற்படுத்தி உள்ளார். 56வது தேசிய விருதுகளை நடுவர் குழுவின் தலைவரான ஷாஜி என் கருண் என்றவர் இயக்குனர் பாலா பல வழிகளில் தனித்தத்துவம் ஆனவர். தமிழ் சினிமாவின் குணாதிசயத்தை அவர் மாற்றி அமைத்த விதம் பாராட்டுக்குரியது. அதற்கான முயற்சிகள் பல புதிய தலைமுறை திரைப்பட தயாரிப்பாளர்களில் பாலா தமிழ் சினிமாவின் பார்வை மற்றும் அணுகுமுறையில் மாற்றத்தை கொண்டு வருவதில் முன்னணியில் உள்ளார் என்று பாராட்டுதல்களை தெரிவித்துள்ளார். இயக்குனர் பாலா இயக்கிய தமிழ் திரைப்படங்களை பார்ப்போம். 1999 சேது, 2001 நந்தா, 2003 பிதாமகன், 2005 மாயாவி என்ற திரைப்படத்தை தயாரித்தார். 2009 நான் கடவுள், 2011 அவன் இவன், 2012 பரதேசி, 2014 பிசாசு என்ற திரைப்படத்தை தயாரித்தார். பிறகு 2016 தாரை தப்பட்டை, 2018 நாச்சியார், 2020 வர்மா என்ற படத்தை இயக்கினார். 2022 விசித்திரன் என்ற படத்தை தயாரித்தார். இது போன்ற பல விஷயங்களை அறிந்து கொள்ள லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.